ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து 2 டாபிக்ஸ் முடிச்சிருக்கேன். 2 டாபிக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இனிமேட்லேருந்து ஒரு டாப்பிக்காக வந்து இதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இன்னும் எவ்வளோ டாபிக் நமக்கு வருதோ எல்லாமே வந்து ஒரு செட்டு 2 டாபிக் வந்து, அதாவது ஒரே டாப்பிக்கில் 2-3 கிளாஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் தனியாக டிஸ்கஷன் வச்சுப்பேன். ஓகேவா? இப்போ நேற்று நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். நேற்று 2-3 பேர் நந்தினின்னு ஒரு பேர் இருந்தது, இன்னொரு பேர் தெரியல, சரியா ஞாபகம் இல்லை. 2 பேரும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் கேட்குறீங்க தமிழ் மீடியம் எடுக்கிறீங்களா இங்கிலீஷ் மீடியம் எடுக்கிறீங்களான்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் அது வந்து பார்க்காம இருக்கீங்க. எதுக்குன்னா சொல்றேன் நான், நமக்கு கொஸ்டின்ஸ்லாம் மோரார்லெஸ் மேக்ஸ்னால ஒரே மாதிரி இருக்கும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் குழப்பிக்காதீங்க. நான் கொஸ்டின் எழுதி போடும்போதே தமிழ்லேயே வாசிச்சிடுறேன் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு. அப்ப அப்படி இருக்கும்போது ஏன் இந்த டவுட் வருது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ 2 பேருக்குமே காமனா சொல்றேன் நான். ஓகேவா? கொஸ்டினை வந்து எழுதிக்கும் போதே அது அண்டர்ஸ்டாண்டபிள் ஆயிடுச்சுனாவே அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீடியம்ன்ற ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ நான் 2-3 கிளாஸ் வந்து நடத்திருக்கேன். அந்த வீடியோலாம் வாட்ச் பண்ணி எதுவுமே புரியலன்ற போது தான் இப்போ மொழி பிரச்சனை வரும். இப்போ எனக்கு ஹிந்தி என்னன்னே தெரியாது. அப்போ ஹிந்தியில் கொஸ்டின் எழுதிட்டு ஹிந்தியில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணா எனக்கே புரியாது முதல்ல. புரியுது நான் சொல்றது? அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தமிழும் சரி இங்கிலீஷும் தெரியும். மேக்சிமம் வந்து இங்கிலீஷோட சப்ஜெக்ட் இருக்கிறதுனால உங்களால இங்கிலீஷ் வந்து படிக்க முடியும். அப்போ நான் எழுதி போகும்போதே உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடிஷ்னலா ஒரு தமிழ் மீடியம் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமேட்டு அந்த எழுதி போடும் போதே அது சம்பந்தமா வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தமிழ்லயே. அப்ப இதுக்கு மேல நம்ம வந்து ஏன் இந்த மீடியத்தை போட்டு குழப்பிக்கணும்? யோசிச்சு பாருங்க. ஸோ எனிவே அதை நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. இனிமேட்ல இருந்து அந்த டவுட் வரக்கூடாது. அப்புறமேட்டு இந்த ஃபைல் சம்பந்தமா நிறைய பேர் டவுட் இருந்துச்சு. அது 22 ஃபைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நான் டெலிட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து டெலிட் ஃபார் மீ தான் வந்து எவ்ரி ஒன் வரல. ஸோ அதனால என்ன ஆச்சு, எதனால நான் அதை பார்க்க முடியல, டைம் இல்லை. சரி, அதனால நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். நீங்களும் என்ன பண்ணீங்கன்னா தொடர்ச்சியா அந்த 22 ஃபைல்ஸ் வந்து இது பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, அது எல்லாமே டெலிட் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி மாடல் பேப்பர் வந்து 2 கொடுத்துருப்பேன், அதை வந்து படிச்சுக்கோங்க. அது இப்ப நான் இப்ப 2 டாபிக் முடிச்சிருக்கேன்னா அந்த பேப்பர் மஸ்ட் 2018 போட்டு சாட் மேட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்க மேட் இப்போதைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேட் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து இப்ப நம்ம 2 டாபிக் முடிஞ்சிருக்குன்னா அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கான்னு நீங்க ஒரு வாட்டி ரீகால் பண்ணணும். ஓகே, என்னால இதெல்லாம் போட முடியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இன்னைக்கு டிஸ்கஷன் இன்னும் டீட்டெயிலா நான் சொல்றேன். ஓகேவா? அது கேர்ஃபுல்லா பாத்துங்க. சாட்டை பொறுத்தவரையும் நீங்க தாராளமா வந்து எப்பயும் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். எனக்கு டிபெண்ட் பண்ணாதீங்க, நான் சொல்லிட்டேன். அதை மீறிய வந்து சாட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் சாட் வந்து ஜஸ்ட் கொஸ்டின் ஆன்சரை ஃப்ரேம் பண்ணியே நோட்ஸ் தான் கொடுக்க முடியும், நமக்கு டைம் இல்லை. அதனால நீங்க தாராளமா 7th ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, 8th வந்து 2 டேர்ம் முடிச்சிட்டீங்க, அதை உட்காந்து படிங்க, அதுவே எனஃப் தான். ஓகேவா? சரி, டைரக்டா நான் இன்னைக்கு 3rd டாபிக் போறேன். 2 டாபிக் முடிஞ்சிருச்சு. டாபிக் நம்பர் 3 என்னது? கிளாசிபிகேஷன். ஓகே, கொஸ்டின் எழுதிங்க. கொஸ்டின் இப்படிதான் இருக்கும், ரொம்ப யோசிக்க வேண்டிய ஆப்ஷன் மாதிரி இருக்கும். நான் சொல்ற எக்ஸ்பிளேஷன் வரும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். பட்டர், ஆயில், cheese, cream. ஆன்சர். கொஸ்டின் இப்படிதான். அதாவது என்னன்னா, இதுக்கு காமனா நான் ஒரு லைன் கொடுத்துறேன், அது வந்து வேணா எழுதிக்கீங்க. சாரி, இதை வந்து நான் இந்த இடத்துல எழுதிடுறேன். இதுக்கு காமனா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். எப்படி வரும்? choose the word which is different from others. நான் இங்க லீஸ்ட் கொடுத்துருக்கு, அதெல்லாம் பெரிய வார்த்தை. டிஃப்ரெண்ட்னு எடுத்துக்கங்க. அதாவது இதுக்கு முதல்ல நான் சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுறேன். இப்ப நமக்கு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஆப்ஷன்ல வந்து ஏதோ ஒரு வேர்டு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அது என்ன வேர்டுன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம கிட்ட இருக்கு.
இப்ப choose the word which is different from others. இப்ப 5 ஆப்ஷன் இருக்கு A to E. 5ல கண்டிப்பா இதுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கும். ஒண்ணுக்கு மட்டும் சம்மந்தம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கணும். இப்ப கேர்ட்னா என்னது? இப்ப தமிழ் மீடியம் சொல்றீங்களா? இப்ப பாருங்க தமிழ்ல தான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. இது நான் என்ன சொல்லிட்டேன்? கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் வந்து மாறுபட்டு இருக்கும் ஒன்றை தவிர அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிருக்கேன். அதாவது ஒண்ணு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? சரி எனிவே கேர்ட்னா என்னது? தயிர். ஓகேவா? இப்ப நான் தமிழ்ல சொல்லும்போது உடனே எழுதிக்கலாம். இங்கிலீஷ்ல எழுதிருங்க. தமிழ் மீடியம் கூட இங்கிலீஷ்ல தாராளமா எழுதிருங்க. கொஸ்டின் ஆன்சர் எப்படி வரும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் மாடல் கொஸ்டின் மட்டும் அமைச்சிட்டேன். அதுல தமிழ் மீடியம் எப்படி இருக்குன்னு நீங்க செக் பண்ணிக்கங்க. ஆனா அதே தவிர வந்து இது வந்து தமிழ் இதுல வந்து இது ஆப்ஷன் சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கிலீஷ் தான் கொடுப்பாங்க. அப்ப அப்படி இருக்கும் போது நீங்க இங்கிலீஷ்ல கேர்ட்னா தயிர் சாதாரண ஒரு வேர்டு தானே, இதுக்கு மீடியம்ன்றது ஒரு பிரச்சனை இல்லைல்ல. கேர்ட்னா தயிர், அப்ப தமிழ் மீடியம் எழுதிக்கிறேன் தயிர்னு சொல்லிட்டு. பட்டர்னா வெண்ணெய், ஆயில்னா எண்ணெய், சீஸ்னா சீஸ்னா சீஸ்னே போட்டுங்க. அது என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல தமிழ்ல. ஓகே, கிரீம்ன்றது வந்து மில்க்ல எடுத்துருவாங்க, அது கிரீம்னே போட்டுருங்க. ஓகே, சோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சிம்பிளா நான் சொல்றேன். கேர்டும் பால்ல தான் வருது, பட்டரும் வெண்ணெய் பால்ல தான் வருது, சீஸும் பால்ல தான் வருது, கிரீமும் பால்ல தான் வருது. ஆனா ஆயில் மட்டும் பாத்தீங்கன்னா பால்ல இருந்து வராது. ஆயில் வந்து வெஜிடபிள் ஆயில் இருக்கு, அனிமல் ஆயில் இருக்கு. ஓகேவா? அனிமல்ஸ்ல இருந்து ஆயில் எடுக்க முடியும். ஃபிஷ் ஆயில், அதுக்கப்புறம் சன்ஃபிளவர் ஆயில், இது பிளான்ட்ஸ்ல. ஃபிஷ் ஆயில்ன்றது அனிமல் வந்துடும். இது பிளான்ட்ல பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில், இந்த சன்ஃபிளவர் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில், பாம் ஆயில், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயில். அப்ப இது எல்லாமே பால் சம்பந்தமான விஷயம். இது ஒண்ணு மட்டும் என்ன, இது வந்து பால் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆப்ஷன்ல நமக்கு சி த ஆன்சர். சிம்பிளா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க செய்யணும். உங்களுக்கு ஜிகே நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேபிட்டல் சிட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்தியாவுக்கு எது கேபிட்டல்? டெல்லி. ஓகேவா? அப்புறமேட்டு இது வேற எதுனா ஒரு கண்ட்ரி எடுத்துக்கங்க. பூட்டான் எடுத்துப்போம், திம்புன்னு வரும். அதுக்கப்புறம் பங்களாதேஷ் எடுத்துப்போம், டாக்கான்னு வரும். ஸ்ரீலங்கா கொழும்புன்னு வரும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அமெரிக்கா வாஷிங்டன் டிசின்னு வரும். ஓகே, இங்கிலாந்துன்னா லண்டன் வரும். இந்த மாதிரி ஒரு நிறைய கண்ட்ரிஸோட கேபிட்டல் தெரிஞ்சிருக்கணும். அப்ப என்னன்னா ஒரு 5 ஆப்ஷன்ல வந்து நான் ஒரு மாடல் போடவே நான் சொல்லிடுறேன். இதே மாதிரி 5ல வந்து நான் கேபிட்டல் போட்டு நடுவில் மட்டும் மாத்திருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி மாடல் இருந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம், கண்டிப்பா ஒரு மாடல் பார்ப்போம். அந்த மாதிரி வேற எதுனா என்ன சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு திங்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு பிளான்ட் சம்பந்தமா கொடுத்துட்டு ஒண்ணு மட்டும் அனிமல் கொடுத்துருந்தாங்கன்னா அதே மாதிரி கூட நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ இன்செக்டிவரஸ் பிளான்ட்னு ஒண்ணு இருக்கு, அதாவது பூச்சிகளை தின்னும் தாவரங்கள். அதாவது பூச்சிகளை தின்னும் பிடிச்சு அதெல்லாம். அப்போ வந்து எப்படின்னா அதுக்கு நைட்ரோஜன் தேவை. அதெல்லாம் வந்து சயின்ஸ்ல படிப்பீங்க. அதனால நைட்ரோஜன் தேவை. நீங்க பூஜை வந்து அதை சாப்பிட்டு எடுத்து ஜீர்ணிச்சுக்குது. பட் விஷயம் என்னன்னா பிளான்ட்ல வந்து ஒரு 4-5 டைப் கொடுத்துட்டு இதை மட்டும் ஒரு நடுவில் பண்ணலாம். அப்ப இன்செக்டிவரஸ் எல்லாமே நைட்ரோஜன் என்ன பண்ணணும்னா ரூட்ல இருந்து எடுத்துக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேங்கோ ட்ரீ எடுத்துப்போம், பனானா ட்ரீ எடுத்துப்போம், ஏதோ ஒரு ட்ரீ சம்திங் ஒரு 4 ட்ரீ எடுத்துக்கேன். அந்த ட்ரீனா பாத்தீங்கன்னா ரூட்ஸ்ல இருந்து நைட்ரோஜன் எடுத்துக்கும். அது நைட்ரோசோமஸ் பாக்டீரியா மூலமா என்ன ஆகும்னா ரைசோபனஸ் பாக்டீரியா மூலமா அந்த நைட்ரோஜன் எடுத்து பிளான்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். பட் ஆனா இந்த இன்செக்டிவரஸ் பிளான்ட் மட்டும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பூச்சிங்க சின்ன சின்ன பூச்சிங்க வந்து தன்னை இழுத்துக்கிட்டு அது மூலமா வந்து அது ஜீர்ணிச்சு அதுல இருந்து நைட்ரஜன் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 5 ஆப்ஷன் வச்சு நமக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அந்த மாடல் ஒன்று பார்ப்போம், இருந்தாலும் ஒரு மேலோட்டமா நான் சொல்றேன். செகண்ட் செம் எழுதிக்கிங்க. இது வந்து பெருசா ரொம்ப கஷ்டமா இருக்காது. 5 மார்க் கேட்ட வரும், கேர்ஃபுல்லா பாருங்க. இன்னொன்னு பாருங்க, ரோஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இதுதான். சூஸ் த வேர்ட் விச் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அதுவே எல்லாத்துக்குமே கொஸ்டின். நமக்கு அஷ்யூம்ல இருக்கிற மாதிரி நான் எழுதிக்கலாம் தான். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ரோஸ், பி லோட்டஸ், சி மேரிகோல்டு, லில்லி, துலிப். இங்க பாருங்க, இதுக்கு ஆன்சர் என்ன?
இது எல்லாமே வந்து ஒரு விதமான பிளான்ட் டைப். அதாவது ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு தெரியல, பிளான்ட்னா ரோஸ் தெரியும், லோட்டஸ் தெரியும், மேரிகோல்டுன்றது ஒன்றும் இல்லை. அது வந்து ஒரு விதமான மேரிகோல்டு பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே போட்டுருக்குள்ள அந்த மேரிகோல்டுன்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ் மாதிரி, அதுதான் வந்து மேரிகோல்டுன்ற ஒரு ஃப்ளவர். லில்லின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். துலிப்ன்றது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற ஒரு ஃப்ளவர். நல்ல ஒரு ரொம்ப ஒரு மெடிசினல் யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு ஃப்ளவர் அது. ஸோ இப்போ எதுக்கு இந்த விஷயம் சொல்றேன்னா, இப்போ பேசிக்கா எனக்கு இந்த விஷயம் தெரியணும். இதுல என்னென்ன மேரிகோல்டுனா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், துலிப்னா டிஃப்ரெண்ட், அதுவும் ஃப்ளவர்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் நாங்க ஜிகே தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன் நான். ஓகேவா? இப்போ லோட்டஸ் தவிர மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா லேண்ட்ல வரும். இது எனக்கு என்னால வந்து ஒரு ஒரு அசம்ஷன்ல என்ன சொல்றீங்க பாருங்க, ரோஸ் வந்து ஒரு செடியில லேண்ட்ல வரும். மேரிகோல்டு அப்படிதான் ஒரு லேண்ட்ல ஒரு செடியில வரும். லில்லியும் அப்படிதான் ஒரு லேண்ட்ல ஒரு செடியில வரும். துலிப்புன்றதும் ஒரு லேண்ட்ல. ஆனா லோட்டஸ் மட்டும் தண்ணியில மிதக்கும். ஓகேவா? அப்ப இதுக்கு ஆன்சர்ன்றது இப்படிதான் ஒரு கொஸ்டின்ல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா எல்லாமே ஃபிளவரா இருக்கு, அப்ப இது என்ன டிஃபரெண்டா இருக்குன்னா கண்டிப்பா இதோ நீங்க உடனே ஃபிளவரா இருக்கும்போது கண்டிப்பா யோசிக்க ரெண்டா பிரிக்கணும். எது தண்ணியில இருக்கும், எது லேண்ட்ல இருக்கும், இல்ல எது வந்து மரத்துல இருக்கும், எது செடியில இருக்கும், எது வந்து கொடியில வரும். இந்த மாதிரி வந்து வித்தியாசமா வித்தியாசமா பண்ணிக்கணும் நீங்க. அதாவது ஷர்ப்ஸ் சொல்லுவாங்க, ட்ரீன்னு சொல்லுவாங்க, ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. கீழே இருந்துச்சுன்னா கொடி, அதுக்கு பேர் வந்து எபிரூட்டர் சொல்லுவாங்க நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை இங்கிலீஷ்ல. ஓகே, அதுக்கு கொஞ்சம் ஹைட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஷர்ப். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா ட்ரீன்றோம்ல, அந்த மாதிரி ஹர்ப்ஸ், ஷர்ப்ஸ், ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்க பிரிக்கணும். அந்த மாதிரி அப்ப கண்டிப்பா ஜிகே எதுக்குதான் ஸ்கூல் புக்கை இன்டெப்தா படிக்க சொல்றாங்க. நாட் ஓன்லி ஃபார் திஸ் எக்ஸாம், ஓவரால் எக்ஸாம்ஸ். எதுக்கு வந்து ஸ்கூல்ல சும்மா மக்கப் கேஸ்ல இருக்கக்கூடாது. ஒரு விஷயம், ஒரு பிளான்ட்னா நீங்க அதை பார்த்தவொடனே வந்து இது டிஃப்ரெண்ட், இது வந்து ஷர்ப்ஸா, இது ட்ரீயா, இது வந்து செடியா அப்படின்னு நீங்க அசியூம், அதாவது கரெக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய டைம் வந்து இன்டெப்தா வந்து ஸ்கூல் புக்ஸை படிக்கணும். ஓகேவா? சரி, பாத்துங்க அடுத்த கொஸ்டின் பார்த்துப்போம். பிஸ்டல். இது போதும், ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வரல. அதனால நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஏற்கனவே சொல்லுங்க, சால்வ் பண்ண உங்களுக்கு இது வந்துடும். ஏ வந்து பிஸ்டல். ஓகே, ஸ்வாட், கன், ரைஃபிள், cannon. ஆன்சர். ஸோ லாஸ்ட் சம் இந்த மாடல். ஓகேவா? அதாவது என்னன்னா பிஸ்டல், பிஸ்டல்ன்றது ஒரு விதமா சின்ன துப்பாக்கி மாதிரி இருக்கும். அதாவது போலீஸ் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பிஸ்டல். ஸ்வாட், வால். ஓகே, அரசர்லாம் வச்சு சண்டை போடுவாங்களா அந்த மாதிரி. கன், அதுவும் இந்த பிஸ்டல்ல ஒரு வகைதான், அது ஷூட்டிங்ல வரும். பட் ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கும். ஐ மீன் ஹை ரேஞ்ச் ஆஃப் போலீஸ் கன் கொடுப்பாங்க. ஓகேவா? ரைஃபிள், ரைஃபிள் வந்து ஸ்ட்ரெயிட்டா நீட்டா இருக்கும், அதாவது ஷார்ப்பா நீட்டா, அதாவது கான்ஸ்டபிள் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரைஃபிள். கெனான் அப்படின்றது வந்து கன் பாயிண்ட் மாதிரி இருக்கும், அதாவது பாம்பு போற மாதிரி இருக்கும், இங்க இருந்து ரொம்ப லாங்ல அடிக்கிற மாதிரி. ஓகேவா? கன் மாதிரி போகும். சரி, இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன். இதுல கண்டிப்பா ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிருங்க ஸ்வாட்னான்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து கன் ஐட்டம், பவுடர் ஐட்டம். அதாவது என்ன சொல்றது, மினரல்ஸ் யூஸ் பண்ணி சம்திங் வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம புல்லட்டை ரெடி பண்ணி அது மூலமா ஃபயர் பண்றது இதுதான். பட் ஸ்வாட் வந்து வால், ஜஸ்ட் வந்து அது வந்து ஒரு வால் தான், அது வந்து கன் அந்த ரைஃபிள் கெனான்ல வந்து போய் சேராது. ஸோ இதுக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஸ்வாட். பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுக்கு என்ன விஷயம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நல்லா நிறைய பிராக்டிஸும் ஜென்ரல் நாலேஜும் இருந்தாவே போதும், வேற எதுவும் வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி, இப்ப இதுல வந்து இன்னொரு டைப்பும் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா
இதுல வந்து இந்த இதுதான் அதிகமா கேட்பாங்க. பட் இன்னொரு விஷயமா இருக்கு, இன்னொரு மாடல் இருக்கு, அது வந்து கொஞ்சம் பாத்துங்க. சரி, இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இப்போ நியூயார்க் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ நியூயார்க், ஆப்ஷன் பி வந்து டெல்லி, ஆப்ஷன் பி வந்து ஆப்ஷன் சி வந்து டிம்பு, ஆப்ஷன் டி வந்து கொலம்போ, ஆப்ஷன் இ வந்து டாக்கா. இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதுல எது வந்து டிஃப்ரெண்டா இருக்குன்னா நியூயார்க். நியூயார்க்ன்றது வந்து என்னன்னா கேபிட்டல் ஆஃப் அமெரிக்கா இல்ல. நிறைய பேர் அதை நினைச்சிட்டு இருக்காங்க. வாஷிங்டன் டிசி தான் வந்து அமெரிக்காவோட கேபிட்டல். அப்ப மத்த எல்லாமே இந்தியாவுக்கு டெல்லி, டிம்புன்றது பூட்டான், டாக்கான்றது வந்து பங்களாதேஷ், கொலம்போன்றது ஸ்ரீலங்கா. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் இந்த விஷயத்த வந்து அர்த்தம். நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்றதுனால இது மட்டும் நான் சொல்றேன். நியூயார்க்ன்றது அமெரிக்காவோட கேபிட்டல் இல்ல, வாஷிங்டன் டிசின்றது தான் அமெரிக்காவோட கேபிட்டல். ஓகேவா? சடனா நான் இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், இப்பதான் ஞாபகம் இருந்தது. சரி, ஓகே. அடுத்த மாடல் நம்ம பாத்துக்கலாம். ஓகே, ரைட் ஆன். ஒண்ணு இல்ல, அது வந்து என்னன்னா இது டைப் 2லயே சேர்த்துக்கலாம், டைப் 1லயே சேர்த்துக்கலாம். என்ன ஆப்ஷன் குறைஞ்சிடும். இப்ப பாருங்க, வீட்டு அதேதான். இது சும்மா தெரிஞ்சுக்க, சிம்பிளா முடிச்சிருங்க. வீட், பேடி, ஜோவர், மஸ்டர்ட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு ஜியோகிராஃபி கண்டிப்பா இந்தியன் ஹிஸ்டரியா இருக்கட்டும், பாலிட்டியா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஜியோகிராஃபி, இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஜிகே. இதெல்லாம் தெரிஞ்ச ஜிகே பண்ணாதான் இந்த இந்த ஒரு 5 கொஸ்டின் 5 மார்க் உங்களால எடுக்க முடியும். இதுக்கு நான் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புவேன். இருந்தாலும் இந்த விஷயம் சொல்லிடுறேன். இப்ப வீட், பேடி, ஜோவர், மஸ்டர்ட் எல்லாமே பிளான்ட் சம்பந்தமான விஷயம் தான். பட் ஆனா கண்டிப்பா இதோட ட்விஸ்ட் வச்சிருக்கேன். என்னன்னு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்ல மஸ்டர்ட் மட்டும் ஆயில், அதுல இருந்து ஆயில் வந்து இது பண்ணுவோம். பட் இதெல்லாம் ஃபுட் கிரேட்ஸ். வீட்டு நம்ம ஃபுட் கிரேட் சாப்பிடுறது, பேடின்றது வந்து அரிசி நம்ம சாப்பிடுறது, வீட்டுல கோதுமை, பேடினா அரிசி, ஜோவர்னு ஒரு விதமான திணை. ஓகேவா? அது வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா ஆடு மாடுங்க பயன்படுத்துறது. பட் ஹெல்த்தியான ஃபுட்டு மனுஷங்களும் சாப்பிடலாம். ஐ மீன் ஹியூமன் பீங்ஸும் சாப்பிடலாம். ஓகேவா? ஸோ மஸ்டர்ட்ன்றது அதுல இருந்து ஆயில் தான் கொண்டு வர முடியும், அது வந்து ஃபுட் கிரெயின் இல்லை. ஓகேவா? அந்த மாதிரி இப்ப எதுக்கு இந்த அதே மாடல் தான், ஃபர்ஸ்ட் மாடல் தான். பட் ஆனா வந்து இது ஆப்ஷன் உங்களுக்கு கம்மியா இருக்கு, அதுக்காக வந்து இது சொல்ல வரேன். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வச்சு கூட உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து இது பெருசா அந்த அளவுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ற மாதிரி இல்லை. ஓகே, டைப் 2ன்றது வந்து நடத்துறேன். சரி, டைப் 2 பாக்குறதுக்குள்ள இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்ல கூட டைகாட் எது, அதாவது ஒரே ஒரு கொட்டை இருக்கிறது எது, மோனோகாட் ஒரே ஒரு கொட்டை, டைகாட் 2 கொட்டை இருக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட நீங்க படிச்சுக்கணும். இதெல்லாம் பாட்னில வந்துடும். அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம், பிளான்ட்ல வந்து லீவ்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு கேட்பா. 2 விதமான இருக்கும். இப்ப எனக்கு நான் ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருக்கேன், சரியா ஞாபகம். எதுக்கு நான் விஷயம் சொல்றேன்னா, அந்த மாதிரி வந்து பிளான்ட்டோட லீஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கூட நீங்க பாத்துக்கணும். அந்த மாதிரி வச்சு கூட நமக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. ஓகேவா? பிளான்ட் பாட்னி புக் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். ஸோ அடுத்தது டைப் 2 பாத்துரும் டைரக்டா. போதும், அதோட பேசிக்கா எல்லாத்துக்கும் அதுதான் பிரின்சிபல். இதுக்கு கூட அதான் பிரின்சிபல். டைப் 2ல நம்பர் 1 blacksmith, anvil, goldsmith, ornaments, barber, scissor,
sculptor, chisel. இது எழுதிங்க. ஓகே, ஆன்சர். சும்மா ஆன்சர் நான் வந்து சும்மா இங்க எழுதுறேன்னா இந்த ஆப்ஷன் இதே மாதிரி கொஸ்டினா ஆப்ஷன் மேல ரொம்ப என்ன பண்றது, அதனால தான் இந்த ஆப்ஷன் இந்த மாதிரி எழுதுறேன். கொஸ்டின் அது மாதிரி தான், which is different from othersன்ற மாதிரி கேட்பான். அது படிச்சு எனக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப பெருசா கொஸ்டின் இருக்கு. சரி பரவாயில்ல, சிம்பிளா சொல்லணும்னா சூஸ் த ஆட் பேர் ஆஃப் வேர்ட்ஸ் போட்டான். வேண்டா கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கு. சூஸ் தி odd pairs of words. Choose the odd pair of words. Pairs of words கேட்கலாம். அதாவது கண்டுபிடி எது வந்து ஒண்ணு மட்டும் மாறுபட்டு இருக்கு அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்றான். எந்த வார்த்தைகள் வந்து மாறுபட்டு இருக்கு அதை கண்டுபிடி அப்படின்றான். இதை வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி தமிழ் எழுதிங்க. சும்மா இது சாதாரணமா இருக்கு. இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தமிழ்லயே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அது இங்கிலீஷ்ல 2-3 வேர்ட்ஸோட சேர்த்து எழுதிருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, இப்ப டைரக்டா கொஸ்டின் பண்ணும். பிளாக் ஸ்மித் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு தெரியும், அந்த காப்பர் பிளேட் அந்த மாதிரி காப்பர்ல செய்வாங்க பாத்தீங்களா, அவங்களாம் பிளாக் ஸ்மித்னு சொல்லுவாங்க. அப்ப அதை பாத்திரங்களை செய்யறவங்க. ஓகேவா. அன்வில் அவங்க வந்து எதை பயன்படுத்த, அன்வில் அப்படின்றது வந்து ஒரு டூல், அது அதை வச்சுதான் வந்து அந்த பாத்திரக்காரங்க வந்து பாத்திரங்களை செய்வாங்க. ஓகேவா. தட்டி தட்டி எடுப்பாங்க, அதை வச்சு தட்டி 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 அடிப்பாங்க. ஓகேவா. கார்பெண்டர் சா, ரம்பம் சொல்றோம்ல, கார்பெண்டர் எது பயன்படுத்துறோம், மரத்துக்கு மரம் வெட்டுறதுக்கு ரம்பம் பயன்படுத்துறோம். அப்ப கோல்டு ஸ்மித் ஆர்னமெண்ட், கோல்டு ஸ்மித் வந்து என்ன பண்ணா தங்க நகையில செய்வாங்க, அவங்க வந்து நகையில செய்வாங்க போட்டிருக்கு. சரி, இதை மட்டும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, செக் பண்ணிப்போம் பார்த்துப்போம். ஓகேவா. பார்பர், பார்பர்ன்றது வந்து முடி வெட்டுறவங்க, அவங்க சிசரை வச்சுதான் முடி வெட்டுவாங்க. ஓகேவா, அதுவும் ஈஸியா இருக்கு. ஸ்கல்ப்டர், சிசல் அப்படின்னுவாங்க. ஸ்கல்ப்டர்னா சிலையெல்லாம் செதுக்குறாங்களா, அவங்க தான் ஸ்கல்ப்டர் சொல்லுவாங்க, சிலை செதுக்க போறவங்க. அப்ப வந்து அவங்க சிஸ்டர் வந்து முடியை வச்சுதான் வந்து கல் செதுப்பாங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி இதுலதான் எனக்கு வித்தியாசமா தெரியுது. ஏன்னா இது எல்லாம் டூல்ஸ். டூல்ஸ் டூல்ஸ்னா அவங்களோட வேலை சம்பந்தமான ஒரு பொருள். அப்ப அன்வீல்னாவும் பிளாக் ஸ்மித் அதை வச்சுதான் பயன்படுத்துறாங்க, பார்பர் பயன்படுத்துறாங்க, பார்பரும் பயன்படுத்துறாங்க, ஸ்கல்ப்டரும் பயன்படுத்துறாங்க. பட் ஆனா கோல்டு ஸ்மித் வந்து ஆர்னமெண்ட் செய்யறாங்க, அதாவது ஒரு ப்ராடக்ட சொல்றாங்க. ஆர்னமெண்ட் வந்து தங்க ஆபரணங்கள் தமிழ்ல சொல்றது. அப்போ ஆர்னமெண்ட்ஸ் தமிழ் ஆபரணம், இங்க ஆபரணம் பற்றி சொல்லல. அப்ப இங்க பாத்திரங்கள் தானே வரணும், யூட்டன்சில்ஸ் தானே வரணும். ஆனா ஏன் வந்து இங்க டூல் சம்பந்தமா இருக்காங்க. பார்பர்ன்றது வந்து ஒரு 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 என்ன சொல்றது, பார்பர் என்ன செய்யறாரு, என்ன ஒரு ப்ராடக்ட் சொன்னா ஒரு அழகா லுக் கொடுக்குற ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ வந்து முடி கட் பண்ணி விடுறாரு. அப்ப வந்து அந்த பர்சன் தான் சொல்லணும். ஆனா சிசர் ஏன் சொல்லணும், அந்த டூல். அப்ப இது மட்டும் அதோட ப்ராடக்ட் சொல்லுது, என்ன வந்து உருவாக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அவங்களோட டூலை பத்தி சொல்லல. சோ அப்ப இதுதான் ஆன்சர். இது நான் கண்டுபிடிச்சாச்சு, இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி, கோல்டு ஸ்மித் ஆர்னமெண்ட்ஸ், இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின். இதுல வந்து ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடலா பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஓகேவா. இந்த கேபிட்டல் வச்சு ஒரு சம்பவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் முன்னாடியே வந்து அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சைனா, பெய்ஜிங், சாரி ஏன் போட்டு, ரஷ்யா, மாஸ்கோ, சிங்கப்பூர், ஜப்பான், சிங்கப்பூர். சி. ஸ்பெயின், மேட்ரிட். சைனா, பெய்ஜிங், ரஷ்யா, மாஸ்கோ, ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், மேட்ரிட். அப்ப இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேபிட்டல் சிட்டிஸ் வந்து கண்ட்ரிஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. அப்ப சைனாக்கு எது கேபிட்டல், பெய்ஜிங். ஓகேவா. ரஷ்யாக்கு எது கேபிட்டல், மாஸ்கோ. எனக்கு ஈஸியா தெரிஞ்சிடுச்சு. இது மட்டும் நான் சொல்றேன். ஸ்பெயின் தான் ஆன்சர். அதனாலதான் ஸ்பெயினுக்கு என்னது, மேட்ரிட்.
ஸோ எதுக்கு இந்த விஷயம் சொல்றேன்னா இது மட்டும் ஜப்பானுக்கு வந்து சிங்கப்பூர் ஜப்பானும் சிங்கப்பூரும் ஒரு கண்ட்ரி, அதாவது டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். இது ஒரு கண்ட்ரி, இது ஒரு கண்ட்ரி. ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்க ஜப்பானோட கேபிட்டல் தனியாக தெரிஞ்சுக்க, சிங்கப்பூரோட கேபிட்டல் தனியாக தெரிஞ்சுக்க. இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்றேன். சோ இந்த ஆப்ஷன்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா சி ஜப்பானுக்கு வந்து ஆன்சர் டோக்கியோன்னு வரணும், அதாவது ஜப்பானோட கேபிட்டல் டோக்கியோன்னு வரணும். பட் சிங்கப்பூர் வந்திருக்கு. சோ அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. சோ நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சி. அவ்வளவுதான். சோ பாத்தீங்கன்னா இந்த கிளாசிபிகேஷன் டாபிக் வந்து ரொம்ப ஈஸி, ஒரே நல்ல முடிஞ்சிச்சு பாருங்க. நான் இன்னொரு டாபிக்கும் சேர்த்து இப்ப நான் நடத்திடுறேன். ஓகேவா? அதுவும் வந்து மோரல்லஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். டாபிக் நேம் வந்து அனாலஜி. டாபிக் நம்பர் 4. அனாலஜி. क्वेश्चन எழுதிங்க. நான் சொன்னல ஏற்கனவே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு கைண்ட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரெண்டுத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கும். அந்த சம்மந்தத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிளாக் ஸ்மித்னா அப்படின்னு சொல்றேன்னா அது வந்து டூல் வந்து யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில கொஸ்டின்ஸ் அந்த மாடல் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் ஆனா அந்த மாதிரி இது வந்து கம்பேரிசன் மாதிரி இருக்கும். சேம் அது அனலாகியும் சரி கிளாசிபிகேஷன் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா வந்து கொஸ்டின் டைப்ஸ் வந்து நமக்கு வேற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, மெத்தட் ஒரே மாதிரி தான், கொஸ்டின் கேட்கிற விதம் தப்பு வேற மாதிரி இருக்கும். பிரஸ் நியூஸ் பேப்பர்னா பிரஸ். இந்த இஸ்டு இங்க பாருங்க, இந்த ஒரே இஸ்டு நல்லா கிளியரா போற பாருங்க. இந்த ஒரே இஸ்டு இது ரெண்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. அப்ப அடுத்ததான் ரெண்டு வேர்டு கொடுத்து ஒரு வேர்டை கொடுத்து ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அப்ப என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நியூஸ் பேப்பர், அது நியூஸ் பேப்பர்ன்றது என்னது? ஜஸ்ட் வந்து பிரஸ் வந்து ரிலீஸ் பண்றது. அப்ப கிளாத் வந்து யார் ரிலீஸ் பண்ணுவா? நான் ஆப்ஷன் கொடுத்துறேன். ஆப்ஷனை பார்த்தா ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும். டெய்லர், டெக்ஸ்டைல், ஃபைபர், ஃபேக்டரி, மில். இப்ப இதுக்கு வந்து என்னதான் இருக்கும்? இப்ப வந்து நியூஸ் பேப்பர் எங்க உருவாக்குறான்னு பாத்தீங்கன்னா பிரஸ் இல்ல. அப்ப கிளாத் எங்க உருவாக்குறாங்கன்னா ஈஸியா சொல்லலாம் டெக்ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஐ மீன் சாரி டெக்ஸ்டைல்ன்றது வந்து அந்த இண்டஸ்ட்ரி வரும், மில்லுல தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பர் வந்து ஆமா ஸ்பெசிபிக்கான இண்டஸ்ட்ரி தான். டெக்ஸ்டைல் வந்து துணிமணி வந்து ஐ மீன் கிளாத் வேற, கார்மெண்ட்ஸ் வேற. கார்மெண்ட்ஸ் எது பண்ணுவாங்கன்னா டெக்ஸ்டைல், கிளாத்தை வந்து மில்லுல போறாங்க. காட்டன் மில் கேள்விப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லாஜிக்ல தான் வரும். நீங்க ரெண்டாவது பாருங்க, சின்ன கன்ஃபியூஷன் நினைச்சு டெக்ஸ்டைல்ன்றது பாருங்க கார்மெண்ட்ஸ், அதாவது நம்ம துணிலாம் நம்ம இப்ப பனியன் உள் பனியன் அதெல்லாம் வந்து ஈரோடு கோயம்புத்தூர் ரொம்ப ஃபேமஸ். அப்ப அதெல்லாம் வந்து கார்மெண்ட்ஸ். கார்மெண்ட்ஸ் எங்க உருவாக்குறான்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில. பட் கிளாத்ன்றது வந்து காட்டன் மில் இல்ல. காட்டன் மில்ல வந்து காட்டன்ல இருந்து அந்த துணியை ரெடி பண்ணுவாங்க, அது கிளாத். அந்த துணி தான் வந்து டெக்ஸ்டைல் போகும், அங்கதான் வந்து கார்மெண்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க. ரெண்டு இடத்துக்கும் வித்தியாசம் ரொம்ப ரொம்ப மைனூட்டா தான் இருக்கு, கேர்ஃபுல்லா பாருங்க. சோ அதுக்கு ஆப்ஷன் அப்ப கண்டிப்பா இதுதான். ஓகேவா? மில் தான் இதோட ஆன்சர். ஓகே, அடுத்து இன்னொரு क्वेश्चन பாத்துங்க. பாம்பே, மகாராஷ்டிரா,
Trivandrum. ஆப்ஷன் எழுதிக்கோங்க. இது ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். அவ்வளவுதான். கல்கட்டா ஏ, பி குஜராத், சி ராஜஸ்தான், டி கேரளா, இ சிக்கிம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா மும்பை வந்து இதோட இப்ப கண்டிப்பா நான் ஏற்கனவே வேர்ல்டோட கேபிட்டல் தெரிஞ்ச மாதிரி நம்ம கண்ட்ரிஸோட ஸ்டேட்ஸோட கேபிட்டல் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஐ மீன் வேர்ல்ட்ல இருக்கிற கண்ட்ரியோட கேபிட்டல் தெரிஞ்ச மாதிரி நம்ம இந்தியால இருக்கிற கண்ட்ரில இருக்கிற மத்த எந்த கண்ட்ரி வேண்டாம், இந்தியால இருக்கிற ஸ்டேட்ஸ் இருக்குல்ல அதோட கேபிட்டல்ஸ் தெரிஞ்சா மட்டும் போதும். எல்லா ஸ்டேட்ஸோட எல்லா கண்ட்ரிஸோட ஸ்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நல்லா பாத்துக்கங்க, இந்தியால இருக்கிற ஸ்டேட்ஸோட கேபிட்டல் தெரிஞ்சா போதும். இந்தியால வந்து தமிழ்நாடு இருக்கு, கேரளா இருக்கு, கர்நாடகா இருக்குன்னா அதை தெரிஞ்சா போதும். அதே மாதிரி வேர்ல்டுல இருக்கிற கண்ட்ரிஸோட கேபிட்டல் தெரிஞ்சா போதும். எந்த ஒரு கண்ட்ரிக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. சோ அப்போ பாம்பே வந்து மகாராஷ்டிரா, அதாவது மகாராஷ்டிராவோட கேபிட்டல் பாம்பே. அப்ப கண்டிப்பா எதோட கேபிட்டல் கண்டிப்பா கேரளா. முடிஞ்சு போச்சு. இது எனக்கு தெரியனால டப்புன்னு அடிச்சிட்டேன். இதுக்கு வந்து நீங்க பிராக்டிஸ் எடுக்கணும். நிறைய மேத்ஸ் ரீடிங்லாம் இருக்கு. இதுதான் ஜியோகிராஃபி இன்டெப்தா படிக்கும். ஓகே, சோ இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா டாபிக் 4ல அனலாகில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாசிஃபிகேஷன் சம்பந்தமா தான். பட் கிளாசிஃபிகேஷன்ல ஆப்ஷன் கொடுத்துறாங்க, டைரக்டாவே ஆப்ஷன் கொடுத்துறாங்க. இது கம்பேர் பண்றான், இதுக்கு ஏதோ கம்பேர் இருக்காது. 4 ஆப்ஷன் ஒரு டிஃபரெண்ட், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு கம்பேர் பண்றான். அப்ப இதுக்கு கம்பேர் பண்ணி ஒரு அர்த்தம் இருக்கும், அது சம்பந்தமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ நீங்க அதை கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மாடல் எனக்கு தெரிஞ்சு இது ஒண்ணு போதும். வேற எதுனா டிஃபரெண்டா இருக்கா நான் பார்த்துட்டு சொல்றேன். அதாவது டாபிக் 4ல இது டைப் 1. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கிறது டைப் 2. ஜஸ்ட் வந்து இந்த டைப்ஸ்லாம் நம்ம பிரிக்கிறது தான். அவங்க வந்து எப்படிப்பட்ட क्वेश्चंस ஃப்ரேம் பண்றாங்க அதுக்கேத்த மாதிரி நான் டைப்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றேன். இப்போ இது டைப் 2 நான் அஸ்யூம் பண்றேன். அது டைப் 1 நான் போடல, அது போட்டுட்டு இது டைப் 2. ஓகேவா? சோ இது எப்படி கேக்குறாங்க பாப்போம். சிம்பிள் அதே தான். அந்த சரி ஓகே, क्वेश्चन எழுதிடுங்க. டாக்டர் is related to patient in the same way as lawyer is related to. Options are there. Customer, accused, magistrate, client. ஓகேவா? இது எழுதிக்கங்க. இதுல ஒரு 2 क्वेश्चन பார்ப்போம். ஓகேவா? क्वेश्चन அது டாக்டர் இஸ் ரிலேட்டட் டு பேஷண்ட். டாக்டரோட பேஷண்ட் கம்பேர் பண்றான். இந்த சேம் வே லாயருக்கு வந்து யாரை கம்பேர் பண்ணுவான்? லாயருக்கு எப்படி கிளையன்ட்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. கஸ்டமர் யாருக்குன்னு பார்த்தா ட்ரேடர்ஸ். இப்போ வந்து கடை வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, மல்லிகை கடை, சம்திங் வந்து ஒரு துணி கடை அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அவங்களாம் பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ். அவங்க வர்த்தகம் பண்றவங்க. கஸ்டமர்ஸ்னா வந்து வாங்குறாங்க. அப்ப அக்யூஸ்ட்னா இது ட்ரேடர்.
தேர்ட் போலீஸ், போலீஸ்க்கு அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி வருது. மஜிஸ்ட்ரேட், மஜிஸ்ட்ரேட் கோர்ட் சம்பந்தமானது. ஓகேவா, ஜட்ஜ் இருக்காங்கல்ல, அதான் மஜிஸ்ட்ரேட் சொல்லுவாங்க. சோ லாயர்ஸ், லாயர்ஸோட வந்து யாருன்னா, இப்ப நான் லாயரை போய் பார்க்கறேன், நான் அவரோட கிளைண்ட். இதே வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் முன்னாடி ஒரு லாயர் இருக்காரு, என் முன்னாடி ஒரு லாயர் இருக்காருன்னா எனக்கு ஒரு பிரச்சனை, நான் அவர்கிட்ட போகும்போது எனக்கு அவர் லாயர் மாதிரி, அவருக்கு நான் கிளைண்ட். ஓகேவா, அதே மாதிரி டாக்டர், டாக்டருக்கு வந்து இப்ப டாக்டருக்கு அதை ஈஸியா புரிஞ்சுச்சு பாருங்க. டாக்டர் இருக்காரு, நான் அவர்கிட்ட போறேன், நான் இப்ப பேஷண்ட், அவர் எனக்கு டாக்டர்னா நான் அவருக்கு பேஷண்ட், அந்த ரிலேஷன்ல தான் வருது. கஸ்டமர் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், அதே மாதிரி அக்யூஸ்ட். ஓகே மினிஸ்டர், ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ பாத்தீங்கன்னா பெருசா வந்து அந்த அளவுக்கு கஷ்டமெல்லாம் இல்ல. மெத்தட் தான் வேற வேற, கேட்கறது மெத்தட்ல வேற வேற இருக்கு. சோப் இதுல ஒரு 2 மாடல் போதும், மத்த எல்லாமே நீங்க பிராக்டிஸ் எடுக்கிறதுல தான் இருக்கு. இஸ் ரிலேட்டட் டு வாஷ், in the same way as broom is related to dash. A option देखो, clean, dust, sweep, floor. கண்டிப்பா இதுவும் நீங்க ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். சோப்னா வாஷ், அப்ப ப்ரூம்னா என்ன, ஜஸ்ட் வந்து அப்படியே ஒரு வாட்டி ஓவர்லுக் பண்ணுங்க. ஓவர்லுக் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சோப் இருந்தாதான், ஐ மீன் நான் வந்து துணி துவைக்கணும்னா எனக்கு சோப் வேணும். அப்போ நான் வந்து துடைக்கணும், இந்த இடத்த துடைக்க எனக்கு வந்து பெருக்கணும் அப்படின்னா ப்ரூம், ப்ரூம்னாது தொடப்பம், தொடப்பத்தை வச்சு நான் என்ன பெருக்குவேன், அதான் ஸ்வீப். அப்போ இதுக்கு வந்து தமிழ் மீடியம் பசங்க சொல்றேன், இதுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து டைரக்டா இதோட தமிழ் மீடியம் கொடுப்பாங்க. எதுக்கு ஒரு வாட்டி வந்து கொஸ்டினை வந்து செக் பண்ணிக்கேன், நான் எனக்கு செக் பண்ணிட்டு டிஸ்கஷன்ல பார்த்துப்போம். ஓகேவா, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து தமிழ் மீடியம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எனக்கு தெரியும், பட் வேற வழியில நம்ம படிச்சாகணும். ஏன் அப்படிங்கன்னா புக்கு பாத்தீங்கன்னா தமிழ் மீடியமுக்கு எந்த ஒரு ப்ராப்பரான புக்கும் இல்லை, அப்போ இங்கிலீஷ் மீடியத்துக்கு சம்மந்தமா தான் இருக்கு. சோ நடத்தும் போதே சரி, எழுதும் போதே சரி, இங்கிலீஷ்ல வேற வழியில் நம்ம படிச்சாலும் தமிழ்ல புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அது சம்மந்தமான கொஸ்டின்ஸை நம்ம பாத்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல்ஸ் சோர்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து தமிழ்ல வரல, அதனால வந்து வேற வழியில நம்ம தமிழ்ல புரிஞ்சுக்கலாம், தவிர அதுக்கான நோட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். ஓகேவா, சோ நான் இப்போ கூட கூட ஒன்னொன்னு சொல்லிடுறேன், அவ்வளவுதான். இப்ப சோப்னாது உங்களுக்கு தெரியும், குளிக்கிற சோப்பு இல்லைன்னா வாஷ் பண்ற சோப்பு, அது வந்து வாஷோட ரிலேட் பண்றாங்க, துவைக்கிறது, துவைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ப்ரூம், ப்ரூம்னா தொடப்பம். ஓகேவா, அப்ப ரிலேட்டட் டு எந்த வேர்டு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப தொடப்பத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன், பெருக்குவேன், அதான் ஸ்வீப். அப்படின்னா ஃப்ளோர்னா தரை, டஸ்ட்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ட்ரீனா சுத்தம் செய்யறது. பாருங்க இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எல்லாருமே வந்து ப்ரூமை வச்சு கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே டிக் அடிப்போம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது அதுக்குதான் இந்த 2 வேர்டை கொடுத்துருக்காங்க. எதை ப்ரூமை வச்சு பெருக்குனீங்கன்னா சுத்தமாயிடும், அது கரெக்ட் தான். பட் இதையே எதுக்கு கம்பேர் பண்ணிருக்கான், அதே மாதிரிதான் அதையும் இதையும் கம்பேர் பண்ணணும். சோப்புனா வாஷ் பண்றதுக்குன்னா, ப்ரூமை வச்சு எனக்கு ஸ்வீப் பண்றதுக்கு. இதுவும் சோப்பை வச்சு வாஷ் பண்ண எனக்கு துணி கிளீன் ஆயிடும், அதே மாதிரி ப்ரூமை வச்சு வாஷ் பண்ணா கிளீன் ஆயிடும். சோ அதனால போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, இந்த மெத்தட் இதுவும் போதும், 2 சம் போதும். வேற எதனா டிஃபரெண்டா இருக்குன்னு பாக்குறேன். 1 செகண்ட். ஓகே, தேர்ட் டைப் ஒன்னு பார்ப்போம். டைப் 3. ஓகேவா, டைரக்டா நான் கொஸ்டின் எழுதுறேன்.
போர்டு. பிளாக் போர்டு அப்படி எழுதிக்கு. இதுதான் கொஸ்டின். இப்போ இதுல பாருங்க 4 ஆப்ஷன் கொடுக்குறான். இதுதான் நமக்கு கொஸ்டின். இப்போ இந்த 4 ஆப்ஷன் இருக்கு. அதுல நம்ம எதுன்னு கண்டுபிடிக்கணும். டைப். சரி, ஓகே. அவன் என்ன கேக்குறான்னா சாக்குக்கும் போர்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி வந்து 4 ஒண்ணு டிஃப்ரெண்டா இருந்தது, அந்த மாதிரி தான் பார்த்தோம். இது அப்படி இல்ல. சாக்கும் போர்டுக்கும் ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்கு. அது இதுல ஏதோ ஒண்ணுதான் கரெக்ட். 4 ஆப்ஷன்ல 3 தப்பு. நல்லா பாத்துக்க. இதெல்லாம் நீங்க பார்த்தோம்னா அஷ்யூம் பண்ணும். ஓகேவா? அதுக்குதான் மாடலை வந்து நான் பிரிச்சு சொல்றேன். சோ சாக்கை வச்சு நான் என்ன பண்ணுவேன், பிளாக் போர்டு. இப்ப நான் என்ன பண்றேன், இது ஒரு சாக்குன்னு வைங்களேன், பிளாக் போர்டுன்னு வைங்களேன், இதுல எழுதிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்ப புரிஞ்சிச்சு. ஒரு ரைட்டிங் மெட்டீரியல்னால ஒரு ரைட்டிங் போர்டு சம்திங்ல வந்து ரைட்டிங் ரைட் பண்றேன். ஓகேவா? இப்ப டைப் வச்சு பெயிண்ட், அது என்னென்ன டேப், சாரி டேப் வச்சு பெயிண்ட்ன்றாங்க. ஓகேவா? இது வந்து டைப்னு படிக்க கூடாது. டைப் தான். அதே டைப்பையும் டேப்பையும் வந்து இங்க டிஃபரெண்டா கொடுக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்திருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, பாத்துப்போம். ஓகேவா? டேபிள்னா சேர், டேபிள்னா சேர், ஏதோ ஒரு எனக்கு வந்து அது புரியல உண்மையாவே, அதனால இது ரெண்டுமே விட்டுறேன். அடுத்தது இங்க் பேப்பர். எனக்கு இதுல எனக்கு புரிஞ்சிடுச்சு. இங்க வச்சு நான் பேப்பர் எழுத முடியும், சாக்கை வச்சு போர்டு எழுத. எனக்கு ஓரளவுக்கு இது புரிஞ்சிடுச்சு. பாப்போம். டோர் வந்து ஹேண்டில், டோர் இருக்கு, டோருக்கும் ஹேண்டில். அப்ப டோர் வந்து ஹேண்டில், அதோட ஹேண்டில் வச்சுதான் ஓபன் பண்றோம்ன்றான். பட் இங்க அதுக்கு சம்பந்தமான விஷயம் சொல்லவே இல்லை. டேபிள் சேர் ரெண்டுமே வேற வேற. எனக்கு இதுவும் புரியல, இதுவும் தப்பு. டேப்பும் பெயிண்டும் போட்டிருக்கான், அதுவும் வந்து அந்த அளவுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட். ஆனா இது வந்து எனக்கு மேட்ச் ஆயிடுச்சு பாருங்க, 100% மேட்ச் ஆயிடுச்சு. எப்படி? சாக்கை வச்சு நான் பிளாக் போர்ட்ல எழுதுற மாதிரி இங்க வச்சு நான் பேப்பர்ல எழுதுறேன், அவ்வளவுதான். அப்படிதான் ஆன்சர். ஈஸியா இருக்கு பாருங்க. ஓகே, நீங்க மத்தது புரியலன்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு செகண்ட் தான் பார்க்கணும், எனக்கு இது உண்மையாவே புரியல, இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா, அதுக்கப்புறம் ஒரு வேலை வந்து இதுதான் கரெக்டான்னு தெரியல. டைப்னு போட்டிருக்கு, பட் ஆனா வந்து இது டேப்ன்றது மீனிங்கா கூட ஒரு லாஜிக் இருக்குது. டேப்னா அளக்கிறது, பெயிண்ட் அப்படின்னு இருக்கு, பெயிண்ட் அடிக்கிறது. ஆனா வந்து இது என்னன்னு தெரியல, பாக்கணும். இதுவும் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். டேபிள் சேர்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு வேர்ட்ஸ் போட்டு குழப்பி, நமக்கு தேவை ஆன்சர். சம்திங் இதுக்கு எதனா ஒரு ஆப்ஷன் கரெக்டா இருக்குன்னா அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மத்த எல்லாமே ஏன் இப்படி கொடுத்துருக்கா அதெல்லாம் உட்காந்து யோசிக்காதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே, அடுத்தது. சரி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃபா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதுக்கு நிறைய வந்து அந்த மீனிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மீனிங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும். அது சம்மந்தமான பிடிஎஃப் வந்து இன்னைக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஈவினிங் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இன்னொரு கொஸ்டின் எழுதிக்கங்க. ஷூஸ், ஷூஸ் வந்து கோப்லர். இப்ப இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எழுதிக்கங்க. இதே மாதிரி தான். spectacles, optician, education, teacher,
ஆக்சிஜன் பிளான்ட், ஃபுட்னா கிச்சன். சரி ஓகே, ஏற்கனவே மேல சொன்ன மாதிரி தான் இதுல வந்து ஏதோ ஒண்ணு வந்து கம்பேர் பண்ணிருக்கான். ஷூ என்ன பண்றான், யாரு மேக்னா கோப்லர், அதாவது செருப்பு தைக்கிறவங்க கோப்லர் சொல்லுவோம். அப்போ அவங்க செருப்பு தைக்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஷூ மேக் பண்றாங்க. அப்ப இது மேக்கிங், நான் இந்த பர்சன் இது மேக்கிங், எனக்கு இது புரிஞ்சிருச்சு. கண்டிப்பா கொஸ்டின் புரியாம இந்த ஆப்ஷன்ல கை வச்சா நமக்கு ராங்கா தான் வரும். இங்கேயும் சரி இங்கேயும் சரி, கொஸ்டினை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல்ல சாக்னா இது போர்டோட எதனால கம்பேர் பண்றான், ஷூனா கோப்லர், அப்ப கோப்லர் நீங்க தெரிஞ்சிருக்கணும். கோப்லர் தெரியலன்னா எனக்கு வந்து கண்டிப்பா இந்த கொஸ்டினை வந்து தப்பா தான் நான் ஃப்ரேம் பண்ண முடியும். அப்ப கோப்லர் செருப்பு தைக்கிறவரு, செருப்பு தைக்கிறவர் வந்து ஷூ தைப்பார். ஓகேவா, செருப்பு தைக்கிறவங்க செருப்பையும் தைப்பாங்க ஷூவும் தைப்பாங்க. அதனால வந்து செருப்பு தைக்கிறவங்களை கூப்பிடுவாங்க. அப்போ ஆப்டிஷியன்னா ஸ்பெக்டிகல்ஸ், அதாவது ஆப்டிஷியன் என்னது, இப்ப நான் கண்ணாடி போட்டிருக்கேன்ல, இந்த கண்ணாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆப்டிஷியன்ஸ் வந்து நான் கண்ணாடி கடையில போயிட்டு நான் வாங்கணும். அப்ப ஆப்டிஷியன் என்ன பண்ணுவோம், ஸ்பெக்டிகல்ஸ் பண்ணுவோம். இது கரெக்ட். ஓகேவா. டீச்சர் எஜுகேஷன், வேற எதனா வந்து டிஃபரெண்டா இருக்கா பாருங்க. டீச்சர் எஜுகேஷன் தான். டீச்சர் வந்து எஜுகேஷன் கொடுக்க மாட்டா, ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா ஒரு இவங்க வேலையை கொடுக்குறாங்க. டீச்சர் வந்து எஜுகேஷனை கொடுக்குறாங்கன்னு போறது, இது எனக்கு கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. பட் ஆனா இது ரெண்டுத்துக்கே வந்து சம்திங் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. என்னன்னு பார்ப்போம். டீச்சர் டீச்சர் என்ன மேக் பண்றான், நாலேஜ். டீச்சர் வந்து எஜுகேஷன் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்னா எஜுகேட்டர். அதாவது என்னன்னா டீச்சரோட ஒர்க் வந்து நாலேஜபிள் பர்சனை வந்து ஸ்கூல்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப அப்படி இருக்கும்போது டீச்சருக்கு எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. ஏன் அப்படின்னா டீச்சர் மட்டும் எஜுகேஷன் சொல்ல முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர், அவரும் எஜுகேஷன் தான் பண்றாரு. ஓகேவா. இப்போ சோஷியல் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி எங்களை அரேஞ்ச் பண்றவங்க எஜுகேஷன் சொல்லி கொடுக்கணும். ஓகேவா, ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க. பட் ஸ்பெசிபிக்கா டீச்சர் வந்து ஸ்கூல்ல வந்து நாலேஜபிள் பர்சனை இன்க்ரீஸ் பண்றதா லாஜிக் வருது. சோ அதுக்கான சரியான வேர்ட் எனக்கு வந்து இங்க ஃப்ரேம் ஆகல. பட் ஆனா எஜுகேஷன் வந்து நிறைய பேர் கொடுக்கறதுனால இங்க வந்து முரண்பாடா இருக்கு. பிளான்ட் வந்து ஆக்சிஜன் கொடுக்குதா, பிளான்ட் வந்து ஆக்சிஜன் கொடுக்குது ஓகே. பட் ஆனா அது என்ன ஒரு பொருள் கொடுக்குது, ஐ மீன் என்னன்னா ஒரு டைரக்டா ஒரு விர்ச்சுவல் சொல்லுவாங்க, மெய்நிகர் சொல்லுவாங்க, அதாவது கண்ணுல பார்க்காத ஒரு விஷயமா இருக்காது. சோ அதுவும் கொஞ்சம் தப்பா இருக்கு. கிச்சன்ல ஃபுட்னு போட்டிருக்கு. கிச்சன்ல ஃபுட் மட்டுமா பண்ணோம், என்ன வேணா பண்ணலாம். ஒரு ஜூஸ் பண்ணலாம், இல்ல வந்து சம்திங் வேற எதுனா கூட பண்ணலாம், ஒரு டீ போடலாம், அதாவது ப்ரீவரேஜஸ் வரும். ஃபுட் மட்டும் வராது. சோ அதனால என்ன, கோப்லர்னா ஷூஸ்ன்ற மாதிரி, ஆப்டிஷியன்னா ஸ்பெக்டக்கல்ஸ், அவன் கண்ணாடி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா. இப்ப பாருங்க, இதுல கன்ஃபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் டீச்சர் சொல்லிட்டு, அப்ப நம்ம டிக் அடிச்சிடுவோம். மேபி நான் வந்து இந்த ஆன்சர் நம்ம செகண்டா பார்த்தா கூட இதுதான் டிக் அடிச்சிருக்கேன். காரணம் என்னன்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. இது ஃபர்ஸ்டா கொடுத்தனால எனக்கு இதுவே மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேவா. சோ எதுக்கு அந்த விஷயம் சொல்றேன்னா, 4 ஆப்ஷனும் இன்டெப்தா பார்க்கணும். இது ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா 4 ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சது. சோ இந்த இடத்துல வந்து டீச்சர் வந்து என்ன பண்றாங்கன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிடணும். எஜுகேஷன் யாரெல்லாம் தராங்கன்ற மாதிரி கேட்கணும். இப்ப ஷூ வந்து இவங்க தான் தந்தாகணும், வேற யாரும் கொடுக்க முடியாது. அதுக்கு எஜுகேஷன் யார் வேணா கொடுக்கலாம். சோ அந்த இடத்துல எனக்கு வந்து கொஞ்சம் ஐடியா கிடைச்சது. ஓகே, பாத்துக்கேன். சரி, இந்த மெத்தட்ல வந்து இதுவும் போதும். இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு, அதையும் பார்த்துட்டோம்னா இந்த வேலை முடிஞ்சது. ஓகே, அந்த மெத்தடும் பார்த்தாச்சு. அதுதான் இதுலதான் வரும். இதுலதான் வந்து இந்த மெத்தட் நான் சொல்றேன். இதுவும் பார்த்தாச்சு. வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 1 செகண்ட். சரி ஓகே, எனக்கு அனாலஜி வந்து முடிஞ்சிடுச்சு. சோ நீங்க என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா, 1 செகண்ட். சரி, அனாலஜி இது போதும். இன்னும் 2 மெத்தட் இருக்கு. பட் ஆனா வந்து அதெல்லாம் ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கு, அது வந்து நீங்க படிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல இது மாதிரி தான் கேட்கறாங்க.
நீங்க ஹையர் ஸ்டடிஸ் படிக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஸ்டின்ஸை வந்து மாத்திக்கலாம், டைப்ஸை பார்க்கலாம். இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 டைப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா ஐ மீன் 2 டேஷ் கொடுத்து கேட்கறதுலாம் இருக்கு. பட் உங்களுக்கு நான் கொஸ்டின் பேப்பரை பார்த்துருக்கேன், அந்த மாதிரி இல்லை. நமக்கு வந்து இப்போதைக்கு இது போதும். ஓகேவா? இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாபிக் 3யும் பார்த்துருக்கோம், டாபிக் 4ம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஈஸியான டாபிக்ஸ்லாம் நான் வந்து ஒரே நாளில் கூட எடுத்துருவேன். 2-3 டாபிக்ஸ். கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நான் ஃப்ரேம் பண்ணி ஒரே நாள் 2-3 நாள்ல எடுத்துருவேன். ஓகேவா? ஸோ எனிவே இது சம்மந்தமான பிடிஎஃப் இன்னைக்கு நான் அனுப்பிச்சிருவேன். ஃபுல் ஃபோக்கஸ்டா அந்த வேர்ட்ஸ்லாம் படிங்க. ஐ மீன் நான் என்ன சொன்னேன், பிளாக் ஸ்மித்னா என்ன சொன்னேன்னா அது வந்து ஒரு பாத்திரம் செய்யறவங்க அப்படின்ற மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கங்க. சில வேர்ட்ஸ் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கா, உங்க ஃப்ரெண்ட்ஸோட கேளுங்க. இல்லைன்னா கூகுளோட ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இல்லை, கூகுள டைப் பண்ணுங்க, இன் தமிழ் போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் வரும். அதை வந்து நோட்ஸ் எடுங்க. தமிழ் மீடியம் பசங்க இன்னும் தமிழ் ஐ மீன் தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் இங்கிலீஷ் நடத்தும் போது அந்த ஃபீல் இருக்கக்கூடாது. தமிழ் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் நம்ம என்னன்னா அடுத்த மொழியும் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போதான் எக்ஸாம் ப்ராப்பரா பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தமிழ்ல ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ் இல்லை. அதனால நீங்க வேற வழி இல்லை, நீங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல படிச்சுதான் ஆகணும். எனிவே நீங்க வந்து தமிழ் மீடியம் இனிமேட்ல இருந்து ஒதுங்கி போக கூடாது. டைரக்டா உள்ள வாங்க, அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். ஓகேவா? தமிழ் மஸ்ட் தான், நமக்கு கண்டிப்பா வேணும், புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல அதர் லாங்குவேஜையும் அண்டர்ஸ்டாண்டோட புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் இன்னைக்கு டிஸ்கஷன்ல இருக்க ஷேர் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.